ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அளவற்ற நல்ல நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். மே மாதம் இந்த 1ஆம் தேதியிலே தொழிலாளர் தினத்திலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளாய் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நல்ல வாய்ப்பை தந்ததினால் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் பெரியவர். இந்த மாதத்திலே நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் அவர் வார்த்தையின் மூலமாய் தந்து நம் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனம், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இந்த தொழிலாளர் தினத்திலே தேவனாகிய கர்த்தர் தருகிற வார்த்தை, அதிகாரியாக வைப்பேன். உண்மையாக உழைக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் உற்சாகப்படுத்தவும் ஊக்கப்படுத்தும்படியாகவும் இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறார். உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய் தேவனாகிய கர்த்தர் தந்த பலத்திலே உத்தமமாய் இருக்கிறவர்களை தேவாதி தேவன் அதிகாரியாக வைப்பேன் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த 1வது நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற நாம், ஆண்டவராகிய தெய்வம் நம்மையும் அதிகாரியாக வைப்பார் என்று நம்பிக்கையும் நிச்சயமும் நாம் கொள்ளுவோம். வேதத்திலிருந்து 4 நபர்கள் தேவாதி தேவனுடைய கிருபையினால் அதிகாரிகளாய் ஆனார்கள். அந்த 4 பேரை குறித்தே உங்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையாய் நான் பேச விரும்புகிறேன். 1வது மனிதர் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40வது வசனத்தில், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய் என்று ராஜா யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையை வேத வார்த்தை மிக தெளிவோடு சொல்லுகிறது. எகிப்தின் மேல் யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் அதிகாரியாக வைத்தார். ஒரு எபிரெயனை தேவனாகிய கர்த்தர் உயர்த்த சித்தம் வைத்து யோசேப்பை அதிகாரியாய் கர்த்தர் வைத்ததை இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இந்த 41வது அதிகாரத்தில் ஆரம்பத்திலே நாம் பார்க்கலாம். 7 பசுக்கள், 7 அவலட்சணமும் கேவலமான பசுக்கள், 7 கதிர்கள், 7 சாவிகள், இப்படியாக ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறதை இந்த வேத பகுதி தெளிவோடு சொல்லுகிறது. இந்த சொப்பனத்திற்கு யார் அர்த்தம் கொடுப்பார் என்று ராஜா நினைத்து 33வது வசனத்திலே சொல்லுகிறார், விவேகமும் ஞானமும் அதிகாரம் உள்ள ஒரு மனிதன் என் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை தெரியப்படுத்துவார். தேவனாகிய கர்த்தர் யோசேப்புக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், விவேகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் யோசேப்பு அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொன்னார். 39வது வசனம், 40வது வசனம், 41லிருந்து 43 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது யோசேப்பு சொன்ன அர்த்தம் அங்கே தெளிவோடு சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்ன யோசேப்பு எகிப்தின் மேலே அதிகாரியாக தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால் மாற்றப்பட்டார். ஆண்டவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நாம் வேலை செய்கிற இடத்திலே உண்மையாய் வேலை செய்கிற மனதுடையவர்களாய் இருந்து காரியங்களை எளிதாக கற்றுக்கொண்டு மிக சிரத்தோடு அந்த வேலைகளை நாம் செய்வோம் என்றால் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் அதிகாரியாய் ஆக்குவார் என்பதற்கு யோசேப்பு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார். இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே தொழிலாளர் தினத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் உழைக்கிறவர்களை, வேலை செய்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதற்கு யோசேப்பு இங்கே ஒரு சாட்சியாய் நிற்கிறார். ஆண்டவருடைய தயவினால் யோசேப்பு வேதம் சொல்லுகிறபடி அதிகாரியாக மாற்றப்பட்டார். 2வது ஒரு நபர், இஸ்ரவேல் தேசத்தின் மேல் தாவீது அதிகாரியாக மாற்றப்பட்டார். ஆண்டவராகிய கர்த்தருடைய தயவிலே தாவீது ஆண்டவருடைய கிருபையினால் வளர்ந்தார் என்றே நாம் சொல்லலாம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம்
16வது வசனத்தை வாசிக்கும்போது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாயிருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்று வேத வார்த்தை வருகிறது. இஸ்ரவேல் தேசத்தின் மீது தாவீதை கர்த்தர் அதிகாரியாக தெரிந்து கொண்டார். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும்போது ஆசரிப்பு கூடாரம் வேலைகள் நடைபெறுவதை வேதம் தெளிவோடு சொல்கிறது. தாவீதிற்கும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற பெரிய வாஞ்சையும் ஆவலும் இருந்ததை வேதவசனம் சொல்கிறது. இன்னும் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது, தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை அவர் கட்ட நினைத்ததை வேத வார்த்தை சொல்லுகிறது. 13வது வசனத்திலே, நீ கட்ட வேண்டாம், சாலமோன் கட்டுவான் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையும், ஆண்டவராகிய கர்த்தருடைய கரத்தினால் அவருடைய வாக்கினால் தாவீது உயர்த்தப்பட்டதையும் வேத வார்த்தை மிக தெளிவோடு சொல்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சார்ந்திருக்கிற சபையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் சாட்சியோடு வாழ்வது மாத்திரமல்ல, ஆலயத்தை கட்ட வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தங்கியிருக்கிற வீடு கட்டப்படும் என்றால் நிச்சயமாய் நாம் குடியிருக்கிற வீடும் அது நிச்சயமாய் கட்டப்படும். தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை நாம் கட்ட நினைத்தால் தெய்வம் பதிலுக்கு நம்முடைய வீட்டையும் அவர் கட்ட நினைப்பார் என்பதை இந்த வேத வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ஒரு சாதாரணமான தாவீதை தேவாதி தேவன் அதிகாரியாய் உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்துவது அவருக்கு லேசான காரியமாய் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை வாஞ்சித்த தாவீதை போல நாமும் ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நம்மையும் அதிகாரியாய் உயர்த்துவார் என்கிற நிச்சயம் நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தை தொடர்ந்து நீங்கள் வாஞ்சியுங்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்ட நினையுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அதிகாரியாய் நிச்சயமாய் மாற்றுவார். 3வது ஒரு நபர் எஸ்தர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூசான் அரண்மனையின் மேல் மொர்தெகாயை தேவனாகிய கர்த்தர் அதிகாரியாய் உயர்த்தினார். வேத வார்த்தை சொல்லும்போது கர்த்தர் எஸ்தரின் மூலமாய் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்ததை வேத வசனம் மிக தெளிவோடு சொல்லுகிறது. ஆண்டவர் பெரியவராயிருந்தார். ஜனத்தின் மேல் இருந்த சிறுமையை கண்ட எஸ்தரிடம் அன்பு பாராட்டும்படியாய் மொர்தெகாவை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தினார். மொர்தெகாய் பெர்சியாவிலே வாழ்ந்த ஒரு விசுவாச உள்ள ஒரு யூதர். தனது உறவு பெண்ணாகிய எஸ்தரை ராணியாக்கி ஆமானினுடைய சூழ்ச்சியிலிருந்து யூத மக்களை அவர் காப்பாற்றினார். எஸ்தரை சிறுவயதிலிருந்தே அவர் வளர்த்தெடுத்தார். ராஜாவுக்கு மிக நெருங்கிய உதவியாளனாய் இருந்தார். ராஜாவினுடைய முன்பு முழங்கால் இடமாட்டேன் என்று சொல்லி ஆமானினுடைய பகையை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் யூதர்களுடைய மீட்புக்காக உதவி செய்யவும் யூதருடைய மீட்புக்காக போராடுகிறவராகவும் மொர்தெகாய் இருந்தார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. சூசான் அரண்மனையின் மேலே தேவனாகிய கர்த்தர் மொர்தெகாவை அதிகாரியாக வைத்தார். வைத்த நேரம் அது எவ்வளவு பெரிய மலமலர்ச்சியை தந்தது என்று வேதம் சொல்லும்போது அந்த 15-16வது வசனத்தில் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. சூசான் அரண்மனையிலே மொர்தெகாய் அதிகாரியாய் இருக்கிற நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிற்று, மகிழ்ச்சி உண்டாயிற்று, களிப்பு உண்டாயிற்று, கனம் உண்டாயிற்று என்று தேவனுடைய வார்த்தை வருகிறது. அத்தனை பெரிய மாறுதலுக்கு, அத்தனை பெரிய மனமகிழ்ச்சிக்கு மொர்தெகாயை தேவனாகிய கர்த்தர் தெரிந்தெடுத்தார், ஏற்படுத்தினார்.
மொர்தெகாயை கொண்டு அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினார். தெய்வ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் நம்மை இப்படி ஆசீர்வதிக்கிற நேரத்தில் நம்மோடு இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாக வேண்டும். நம்மோடு இருக்கிற ஜனங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். நாம் சார்ந்திருக்கிற இடத்திலே நம்மால் களிப்பும் கனமும் உண்டாகிற வாழ்வு உண்டாக வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சூசான் அரண்மனையிலே சாதாரணமாயிருந்த மொர்தெகாவை தேவனாகிய கர்த்தர் அதிகாரியாய் வைத்தார். இந்த மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்திலே நம்மையும் கர்த்தர் அதிகாரியாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் ஒருவேளை சாதாரண வேலை செய்து கொண்டிருக்கலாம், உயர்வுக்காக காத்திருக்கிறவர்களாய் இருக்கலாம், உயர்வை எதிர்பார்த்து இதுவரையிலும் ஏமாற்றமே என்கிற வேதனையோடு இருக்கிறவர்களாய் இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் நினைப்பார் என்றால் ஒரு நொடியிலே நீங்கள் அத்தனை பேரும் அதிகாரிகளாய் ஆகுவதற்கு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். மொர்தெகாவை அதிகாரியாய் உயர்த்தின கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களையும் அதிகாரியாய் அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இறுதியாக நான் ஒருவரை சொல்லி நிறைவு செய்ய இருக்கிறேன். தானியேல் 2வது அதிகாரம் 48வது வசனம். ராஜா தானியேலை பெரியவனாக்கி மாகாண அதிபதியாகவும் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. பாபிலோன் தேசத்தின் மேல் தானியேலை கர்த்தர் அதிகாரியாக தெரிந்தெடுத்தார். தேவம் இந்த மாதத்திலே நமக்கு தருகிற வார்த்தை அதிகாரியாக வைப்பேன். அந்த வார்த்தையின்படியே தானியேலை பாபிலோன் தேசத்திற்கு அதிகாரியாக கர்த்தர் வைத்தார். நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி சொல்லும்போது வெகுமதியும் பரிசும் கனத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்கிற உத்தரவாதம் உள்ள வார்த்தையை தெரியப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்தில் 31வது வசனத்திற்கு மேலே நீங்கள் தொடர்ச்சியாய் வாசிப்பீர்கள் என்றால் ராஜா கண்ட சொப்பனத்திற்கு, நேபுகாத்நேச்சருடைய சொப்பனத்திற்கு தானியேல் அர்த்தத்தை தெரியப்படுத்துகிறதும் அதனால் பாபிலோன் தேசத்தின் மேல் தானியேல் அதிகாரி ஆகிறதையும் வேத வார்த்தை தெளிவோடு சொல்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் தானியேலை அவர் உயர்ந்த உன்னதமான ஒரு ஸ்தானத்திற்கு கடவுள் ஏற்படுத்தினார். இன்று சாதாரணமான இடத்திலே இருக்கிறோம் என்று நாம் நினைக்கலாம். பெரிய அளவிலே நமக்கு வருமானம் இல்லை, போதிய வசதி வாய்ப்புகள் இல்லை என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவர்களாய் இருக்க அவர் விரும்புகிறார். அதே நேரத்தில் நாம் அதிகமாய் உழைக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். இந்த தொழிலாளர் தினத்திலே தானியேலுடைய உண்மையும் உழைப்பும் நிச்சயமாய் நமக்கு உண்டென்றால் பாபிலோன் தேசத்தின் மேல் தானியேலை அதிகாரியாய் வைத்த கர்த்தர் நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிற வேலையிலே நிச்சயமாய் அவர் அதிகாரியாய் அவர் வைக்க ஆற்றலும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 26வது ஆண்டு மே மாதம் இந்த தொழிலாளர் தினத்திலே இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் கேட்டு நிற்கிறோம். அதிகாரியாக வைப்பேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. எகிப்தின் மேல் யோசேப்பையும், இஸ்ரவேல் தேசத்தின் மேல் தாவீதையும், சூசான் அரண்மனையின் மேல் மொர்தெகாவையும், பாபிலோன் தேசத்தின் மேல் தானியேலையும் அதிகாரியாக வைத்த கர்த்தருக்கு உங்களையும் என்னையும் அதிகாரியாய் வைப்பது மிக எளிதான காரியம். ஆண்டவருடைய கரத்திலே உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தமது சித்தத்தின்படியாய் ஆண்டவரே என்னையும் நீர் உயர்த்தும் என்று கேட்போம். நான் உண்மையாய் உழைப்பேன், உத்வேகத்தோடு நான் பிரயாசப்படுவேன். ஆண்டவரே, நான் பிரயாசத்தின் பலனை காணும்படியாய் என்னையும் உயர்த்தும், அதிகாரியாக்கும் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கேட்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் தருகிற இந்த வார்த்தையின் மூலமாய் நம் யாவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கங்களின் தேவனாகிய சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கழிந்த ஏப்ரல் மாதம் வரையிலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் ஜீவிக்கிறவராய் எங்களோடு இருந்து பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நீர் தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். பலகீனத்திலிருந்து விடுதலையாக்கினீர். கஷ்டங்காலங்களிலிருந்து கர்த்தர் கரம் பிடித்து எங்களை உயர்த்தி எடுத்தீர். களிப்பும் மனமகிழ்ச்சி உள்ள வாழ்வை
என் தேவாதி தேவன் தம்முடைய வார்த்தையினால் எங்களை அனுப்பி ஆண்டவரே எங்களை நடத்தினீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவரே வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அதிகாரியாய் வைப்பேன் என்று என் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற உத்தரவாதமுள்ள தமது வாக்குத்தத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பொய் உரையாத தெய்வன், வாக்கு வல்லமை உள்ள கர்த்தர், நீர் சொல்லிய வார்த்தையின்படியே எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் கர்த்தாவே. நீர் தந்த இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே இதை யாரெல்லாம் கேட்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அதிகாரிகளாகும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் நீ தயவு கூர்ந்தருளும்படியாய் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நல்ல ஞானத்தாலும் பலத்தாலும் கர்த்தர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவராகிய கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு கூட பெருக்கமாய் நிறைவாய் தங்கியிருக்க நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பூரண ஆயுசை என் ஆண்டவராகிய கர்த்தர் தரவும் நல்ல பலத்தோடு அவர்கள் இந்த பூமியிலே வாழும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் வைத்தரளவும் உடைய அன்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த படைஸ்தலத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவர் இந்த படைஸ்தலத்தை சார்ந்த சகல ஜனங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். தூரமாய் படித்து கொண்டிருக்கிற, வேலை பார்த்து கொண்டிருக்கிற, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஜனங்களை என் தேவாதி தேவன் நீர் அதிகாரிகளாய் மாற பண்ணுவேன் என்று வாக்களித்தபடியே நீர் ஆசீர்வாதத்தினால் நிறைய பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய இரட்சணிய சேனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஆண்டவர் நீர் அதிகமாய் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய டிவிஷனையும் எங்களுடைய மாகாண தலைமையிலத்தையும் அகில உலக இரட்சணிய சேனையும் என் தேவாதி தேவன் நீர் ஆசீர்வதித்தருளும் உடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாதத்தில் நடைபெறுகிற ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்றிலிருந்து 11 நாட்கள் ஆண்டவரை ஆலயத்திலே பிள்ளைகள் கூடி வருகிற நேரம் அது ஆசீர்வாதத்தின் வேளையாய் இருக்க ஆண்டவராகிய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷித்த நன்மையை கர்த்தர் தருவேன் என்று ஆண்டவரை இந்த வருடத்திலே ஒரு வார்த்தை கொடுத்திருக்க அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே தகப்பனை நன்மைகளை எங்களுடைய பிள்ளைகள் காணும்படியாய், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெற்றோர்கள் கண்டு உம்மை துதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபைகளை தந்தருளும்படியாய் உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையிலே இந்த படைஸ்தலத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். யாராயிலும் மனபாரத்தோடு, வேதனைகளோடு, கவலைகளோடு, வருத்தங்களோடு, வறுமையோடு போராடி கொண்டிருப்பார்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுதலை தந்தருளும்படியாய் உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே பிறந்தநாள் காண இருக்கிற பிள்ளைகள், திருமண நாள் காண இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களையும் தடைகளையும் நாங்கள் எளிதாய் மேற்கொள்ளுகிற பலத்தை என் தேவாதி தேவன் நீ தந்து கரம் பிடித்து நடத்தியருளும்படியாய் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய தூய கரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். எங்களை அதிகாரியாய் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொன்னபடியே அதிகாரியாய் எங்களை வைத்திருக்கும்படியாய் உம்முடைய பலமுள்ள கரத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்துகிறோம். ஜெபம் கேளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்திலே அனைத்தையும் கேட்டு ஜெயம் பெறுகிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் மாறாத தூய பரிசுத்தாவியானவரின் அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் யாவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா.